டேய் எப்படியே வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த வீட்டில் இருந்தேன்னா என் மண்டையை கழுவிடுவாங்க. எத்தனை மணிடா டூர் கிளம்புற மாதிரி? நைட்டு 10 மணிக்குடா. எல்லாரும் காசு போட்டாங்க, நீ மட்டும் தான் லேட்டு. 10வது உங்க வீட்டில் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. டூர்ல எல்லாம் பேச சொல்லி. இல்லடா பே காசை வாங்கிட்டு உடனே உன் வீட்டுக்கு வந்துடும்டா. என்னடா? அதான் நேற்று சொன்னேன்ல. அதுக்குள்ளேயும் கிளம்பிட்ட? இல்லைம்மா, அப்படியே ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு போகலான்னு. இவ்வளோ சொல்லி நீ கேட்கல. சரி, அந்த ஏடிஎம் கார்டை எடு. டேய் அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது பாரு, அதை எடுத்துட்டு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போ. வீட்டில் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்கடா. அதான் சொல்லி தடுக்க தான் பார்க்குறாங்க. கேட்டால் மெச்சூர் இல்லைங்கிறாங்க. நீ பெரிய ஒழுங்கு மாதிரி பேசாத. டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, சின்ன பிரச்சனை தான். போயிட்டு ஒரு மணி கழிச்சு வாங்க. எவ்வளோண்ணே? 1250 ரூபா ஆச்சு தம்பி. 1250 ரூபாயா? ஏடிஎம்மில் காசு எடுக்க மறந்துட்டேனே. இந்தண்ணே 350 ரூபா ஆச்சு தம்பி. என்னண்ணே கொஞ்சம் பார்த்து சொல்லுண்ணே. உனக்காக வேணும்னா ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான் பண்ண முடியும். ஹலோ, போஸ்ட் ஆஃபீஸா? அதாங்க போய் நாங்கள் கேட்பேன். அப்போ வீட்டுக்கு காய்கறி மாட்டு எங்கேயும் போகாது. முதல் நான் சொன்ன வேலையை செய்ய. என்னம்மா? முட்டை எழுத மறந்துட்டேன், வாங்கிட்டு வந்துருப்பா. மா எல்லாத்தையும் இப்போதான் சொல்லுவியா? டூருக்கு போக காசு வேணுமா வேணாமா? ஊனா இதை சொல்லி என் வாயை அடைச்சிரு. போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. கல்வாட்டை வெட்டி காசு வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. சரி, நீ ஒன்று பண்ணு. பக்கத்துல சின்ன கடை இருக்கு, அதை போய் கேட்டு பாரு. என்னான்னு? பத்திர சீட்டுன்னு கேளு. 100 ரூபா அங்கே இல்லையா? அது எப்படி இல்லாம போங்க? போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உள்ள போ. உள்ளே போய் ஸ்டாம்ப்னு கேளு, கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துரு. அதெல்லாம் வாங்க தெரியாது. அதெல்லாம் கடையா? எப்ப பழக்கம் வர்றது? என்னப்பா பேசுகிற? முன்ன பின்ன உள்ளே போனது கூட இல்லை. ஒரு மாசம் 200 ரூபா கம்மியாச்சு, கணக்கு சொல்லு. சரி போய் தொலைகிறேன். நீ இந்த காசு வாங்கலாட்டி ஓவர் வேலை வாங்குறாங்க. என்னம்மா? டேய், காய்கறி வாங்கும்போது பார்த்து வாங்கு. ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கு. அப்படிலாம் வாங்க தெரியாது. எல்லாத்துலேயும் ஒரு கிலோ வாங்கிட்டு வரேன். டூருக்கு காசு இல்லையே, மொத்த காசை காய்கறிக்கே செலவழிக்கலாம். என்னம்மா பேசுகிற? 1 ரூபா 2 ரூபாயில் கஞ்சத்தனம்மா. வைமா ஃபோனு. அம்மா நசன் ஃபோன் அடிச்சுக்கிட்டு. என்னடா? டேய் வேற வேலையா இருக்கீங்க, அப்புறம் பார்க்கண்டா. வைடா. காய்கறி 160. ஹலோ, வரும்போது ஒரு கறி எடுத்துட்டு வா. காய்கறி ஒரு 450, மல்லிகை சாமான் ஒரு 1200. ஹலோ, ஏண்டா? இவனுக்கு வேலை. ஆச்சு வண்டிக்கு. சூப்பா. பஞ்சாயத்து பண்ணி பார்த்தாச்சு, இதுக்கு மேலே சரியாக படாது. இங்கே பாரு மாப்பிள்ளையா. மாப்பிள்ளை என்ன காய்கறியா? டக்குன்னு வாங்கிட்டு போ, வீட்டில் உட வைக்க.
என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஓயாமல் கால் பண்ணிட்டே இருக்க. அது என் தலையெழுத்துடா. கரண்ட் பில்லு மறந்துட்டேன். அப்படியே வரும்போது கட்டிட்டு ஐயோ பேசாமல் செத்துலாம் போல இருக்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதாம்மா வேலை கொடுப்ப? அந்த ஆள் என்னடானா அதை செய் இதை செய்யணும் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்னடானா ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு ஃபோன் கால் பண்ணிக்கிட்டு இருக்க. பத்தாவதுக்கு வண்டியில் வேற பெட்ரோல் அவன் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கேன். கால் பண்ணேன். உன் போனை தேவை சும்மா சொல்லாமல் வைமா ஃபோனை. லிஃப்ட் வேணுமா ப்ரோ? ஐயோ ஏடிஎம் கார்டு எங்கே விழுந்துச்சுன்னு தெரியலையே. ஏடிஎம் கார்டு எங்கே போயிருக்கு? வீட்டில் வேலை வாங்குறாங்களே. இன்னும் இதுக்குள்ளேயும் காணும். ஐயோ ஹலோ ஹலோ டூருக்கு வரியா இல்லையாடா? இந்த அவ்வளோதான்டா வந்துடுவேன். நான் வந்துக்கிட்டே இருக்கேன்டா. நீ வரலன்னா சொல்லி நான் வேலை பார்த்துக்கிறேன். வாரேன்டா வைடா. ஐயோ எங்கே விட்டோம்னு வேற தெரியலையே. எங்கடா போச்சு? இங்கேயும் காணும். ஹலோ நானே நொந்து போயிருக்கேன். பேசாமல் ஃபோனை வச்சிரு. டேய் வீடியோ கண்டி ஓயாமையா ஃபோன் பண்ணுவேன். டேய் எங்கடா போச்சு? அம்மா ஏடிஎம் கார்டு தொலைஞ்சா புதுசு வாங்கிக்கலாம்ல? என்னது ஏடிஎம் கார்டு தொலைச்சிட்டியா? என்னடா சொல்ற? அதாம்மா எங்கே விட்டேன்னு தெரியல. எங்க விட்டேன்னு தெரியல. நான் அசால்ட்டா சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சா எங்கே தொலைச்சேன் ஞாபகம் வருமா? மரியாதையா ஏடிஎம் கார்டு எங்க தொலைச்சேன்னு தேடி பாரு. எல்லா இடத்துலையும் தேடிட்டேம்மா, எங்கேயுமே கிடைக்கல. அதான் புதுசு வாங்கிக்கலாம்ல? அதே நான் உங்க அப்பா வீட்டு போயிருந்தா கேட்டாலும் கொடுக்குறதுக்கு. இப்போ என்னம்மா பண்ண முடியும்? இனிமேல் அதை வாங்க இதை வாங்க போடான்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஏடிஎம் கார்டு இல்லாம மட்டும் நீ வீட்டுக்கு வா. அப்புறம் இருக்கு உனக்கு இலக்க மாதிரி பிஞ்சிடும். அம்மா ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா. எங்கடா தங்கம் இருக்க? இந்தா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்க்கா. தம்பி இப்பதான் அம்மா சொன்னாங்க டவுன்ல இருக்கேன்னு. வரும்போது சரலாக் மட்டும் வாங்கிட்டு வைப்பா. ஐயோ எங்கே விட்டோம்னு வேற தெரியலையே. ஹலோ டேய் என்ன பிரச்சனை போயிருக்குன்னு தெரியாம யா பழக்கத்தை நிப்பாட்டு சொன்னியே, செஞ்சியா? நீ ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுற. இது சரியாக வராது.
இன்னைக்கு வேலை உன்னை நேரில் வந்து கொள்றதாண்டா. அதெல்லாம் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. பர்ஸ் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். அப்புறம் அண்ணே. எப்படி உங்களுக்கு அண்ணே உங்களை தான். உங்கள் பர்ஸு அடையாளம் சொல்லுங்கள். பச்சை கலர் பர்ஸியா பாத்தியா? இதான்னு பாருங்க. ஆமையா இதாயா? இந்த பர்ஸுக்கு எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எங்கேயா இருந்துச்சு? உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நகை பில்லு, என்னோட டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, 5000 பணம் இருந்துச்சு. என்னங்க உங்கள் பர்ஸ் தான். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கண்ணே. வர்ற வழியில் மார்க்கெட் பொட்டல்லானே கிடந்துச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்குது தம்பி. காலையிலேருந்து பொட்டை விட்டு எல்லாத்தையும் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கலையா? அவன் யாரும் ஏடிஎம் கார்டு மட்டும் கீழே கிடந்துச்சியா? என்னண்ணே சொல்கிறீங்க? ஆமையா நீங்கள் நல்லா வச்சு இந்த இருக்கியா? இப்போ தானே உசுரே வருது. என்னாச்சு? இது ஏன் ஏடிஎம்னே? சரியா போச்சு போ. அதான் சொல்கிறீ. பர்ஸு கிடச்சிருச்சுப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் லைனில் இரு தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்யா. ஒழுங்கா பொறுப்பா இருக்க பாரு. எங்கடா கிடந்துச்சு ஏடிஎம்? அதை நான் நேரில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னடா வேலை? டேய் ஹலோ, கட்டுப்பைய காணோம். கட்டுப்பைய காணோம். கட்டுப்பைய காணோம். கட்டு 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 அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.